சார் வணக்கம். புல்லட் லவர்ஸ் குரூப்லேருந்து நம்ம சென்னை டீம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 12 பேர் வந்திருக்கிறோம். எல்லாம் டீசல் புல்லட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நேற்று சனிக்கிழமை 11ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026. எல்லாம் வந்து இதான் ரூமு பாருங்கள். இந்த ரூமில் தான் வந்து நம்ம நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணோம். நேற்று இப்போ சனிக்கிழமெல்லாம் ஃபுல்லாக ரைடு நம்ம ஜவ்வாது மலை வெற்றிகரமாக பயணம் முடிஞ்சிட்டு இருக்குது. நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, பறவைகள் பலவிதம் வெவ்வேறு விதம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து நிறைய புல்லட்டு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்காக நான் சொல்ல வரேன். பார்த்திங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் 4 தான் வந்து டிஸ்க் பிரேக் இருக்கும். இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா ஓல்டு 4 வந்து டிஸ்க் பிரேக் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த வண்டி இதுவே எந்த வண்டி ரைட் இது பார்த்தீங்கன்னா, இது ஓல்டு 4ங்க. இது வந்து ஓல்டு 4. இது பார்த்தாவே தெரியும் எல்லாருக்கும். இந்த இடம் பார்த்தீங்க என்ன தெரியும், இது ஓல்டு 4. இதுக்கு வந்து இந்த கேலிபர் வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த 4. இந்த 4 வந்து இந்த பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம்பு இந்த பாருங்கள், இதுலேருந்து பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து இது வரைக்கும். இது வந்து நம்ம சென்னையில் வந்து 120 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. இந்த திக்னஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 14 mm இந்த சட்டம். இது வச்சும் வாங்கி நம்ம வந்து இந்த மெடகாலுடைய ரிப்பு வந்து கட் பண்ணி இந்த கேலிபர் உட்கார வச்சுட்டோம்னாக்கா முடிஞ்சு போச்சு. ஃப்ரண்ட் வீலு டிஸ்க் பிரேக் ஓகே. அதே போல் வந்து செல்ஃப் மோட்ரு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லா வண்டிக்கும் வந்து செல்ஃப் மோட்ரு வந்து அந்த பக்கம் இருக்கும். இன்ஜினுக்கும் கீர் பாக்ஸுக்கும் சென்ட்ரல் பாயிண்ட்டு தான் வந்து செல்ஃப் மோட்ரு இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வச்சுக்கிறாங்க, அதாவது ஃப்ரண்ட்டு பொசிஷன்லேயே வச்சுருக்கிறாங்க இந்த செல்ஃப் மோட்ரு. இந்த செல்ஃப் மோட்ருக்கு உட்கார வைக்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த சேஸ் பார் வருது இல்லையா, இந்த சேஸ் பார் கட் பண்ணி இந்த பக்கம் 2 பக்கம் சப்போர்ட் பார் கொடுத்து கீழே பெட்டு வச்சு அதுக்கப்புறம் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது நம்ம புல்லட் வந்து நம்ம எல்லா வண்டியிலையுமே இல்லாத ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம டீசல் புல்லட்டில் எப்படி வேணாலும் செல்ஃப் மோட்ரு முன்னே வச்சுக்கலாம், பின்னாடி வச்சுருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம மகேந்திரன் சாருடைய வண்டி இந்த 5 ஸ்பீடு கீர் பாக்ஸு பாருங்கள். இந்த இன்ஜினுக்கும் கீர் பாக்ஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. செல்ஃப் மோட்ரு மாட்டி கூட குறைஞ்சது ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட வந்து கேப் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து 5 ஸ்பீடு கீர் பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு நார்மலாக பிரேக்கு, ரைட் சைடு கீர் அந்த மாதிரி கூட ஆல்ட்ரு பண்ணுறாங்க. அந்த மாதிரி வண்டி இப்போ வந்து நிறைய பேர் வெற்றிகரமாக செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அடுத்தபடி வெவ்வேறு மாதிரி ஒரு மாதிரியாக செய்கிறாங்க. இப்போ சார் வண்டி பார்த்திங்கன்னா, இவர் வந்து வேலூர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம சசிகுமார் சார் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம். இது வந்து இந்த தண்டர் பெட்டுடைய டேங்கு, இந்த டீசல் டேங்க் வந்து இந்த தண்டர் பெட்டுடைய டேங்கு ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டீசல் புல்லட்டுக்கு தான் அது பிறந்தோம். எல்லா ஜாமானும் எந்த இன்ஜினெல்லாம் நம்ம மாட்டுறதுக்காக. அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கா, இந்த வண்டியில் வந்து இந்த ஷீல்டு கடைகள்னு சொல்லி சார் என்ன செஞ்சுக்கிறாரு, நம்ம சென்னை ராமு சார் வந்து இந்த ஹார்ட் மாதிரி மாடல் போட்டு பயங்கரமாக லேசர் கட்டிங்கில் போட்டு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அருமையாக இருக்குது. இவர் சார் வந்து திருவண்ணாமல். இவர் வந்து பாருங்கள், வண்டி வந்து 84 மாடல் இருந்தாலும் வண்டி புது வண்டி கூட இந்த வண்டி முன்னாடி தோற்றுரும். அந்த அளவுக்கு வந்து சார் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா சிறப்பாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம இவருக்கு சொல்லவே தேவையில்லை, நம்ம குரூப்பில் எல்லாருக்கும் தெரியும். இந்த பச்சை கிளி வண்டி, இந்த கலர் வந்து எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், பயங்கரமாக ரெடி பண்ணி 8.5 HP இன்ஜினு, இந்த BS5 BS6 அந்த மாதிரி இன்ஜினு போட்டு வச்சுருக்கிறாங்க. மிக பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டி வந்து ஹாலிவுட் வண்டி, ஜப்பான் அமெரிக்காக்காரங்க பார்த்தா கூட இந்த வண்டி வந்து எப்படி ஆல்டரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து வண்டி வந்து சிறப்பாக இருக்குது. பாருங்கள், சிங்கிள் சீட்டு போட்டு இந்த இது கேரியரு சிங்கிள் சீட்டு தான், பின்னாடி யாரும் உட்கார வைக்க முடியாது. நல்லா ஹேண்ட் பாரெல்லாம் வந்து நல்லா சூப்பராக செஞ்சுக்கிறாங்க. இந்த டேங்கு தண்டர் பெட் புல்லட்டுடைய டேங்கு
எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அகலமாக இருக்குது. நல்லா சூப்பராக இதில் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த ஃபியூல் மீட்டர்லாம் வந்து சார் செஞ்சுருக்கிறாரு. இதில் வந்து அவருடைய உழைப்பு அதிகம். வண்டி வந்து பயங்கரமாக இருக்குது. வண்டி இந்த பிக்கப் வந்து நம்ம ஓட்டி பார்த்தோம், ஒரு 110 தாண்டுது. 110க்கு மேலே நம்மளால் ஓட்ட முடியல. அந்த வண்டி போகுது. அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான பிக்கப்பு. நல்ல மேடெல்லாம் வந்து ஹில் செக்ஷன் எல்லாம் வந்து சூப்பராக வண்டி வந்து நல்லா ஏறுது. நல்லா வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த வண்டிலாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த டைம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக நம்ம புல்லட் ரைடுக்கு வாங்க. இந்த இடத்துடைய லொக்கேஷன் வந்து ஜவ்வாது மலை. இந்த மலை ஃபாரஸ்ட் வந்து இந்த வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த பக்கம் கீழே பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம். இந்த 3 மாவட்டத்துக்கு சேர்ந்தா போல் இந்த ஒரு மலை. இந்த மலை பகுதி வந்து குறைஞ்சது வந்து ஒரு 36லேருந்து 46 கிலோமீட்டருக்கு இந்த ஏரியா இருக்குது. ரொம்ப ஹைலைட்டு, ரொம்ப உயரமான மலை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ஊரில் வந்து என்னான்னு சொன்னாக்கா, இந்த ஜவ்வாது மலையில் வந்து வெயிலே எங்கேயோ கிடையாத ஒரு டெலஸ்கோப் நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து நம்ம ஜவ்வாது மலையில் தான், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஜவ்வாது மலையில் இருக்குது. அது வந்து நம்ம இந்த முக்கியமாக நம்ம இந்த புல்லட் ரைடு ஏன் அப்பப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, எல்லா விஷயத்திலும் நம்ம எல்லாரும் வண்டி வச்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் இதுதான் டீசல் புல்லட்டு, இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், செல் மோட்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். இருந்தாலும் ஒரு சில விஷயம் வந்து இங்கே வந்தோம்னா இப்போ நிறைய பேர் வந்து எப்படி ஓல்டு ஃபோரக்கில் எப்படி டிஸ்க் பிரேக் போட்டிங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த நார்மலாக வண்டி இப்போ நம்ம கம்பெனி வண்டியெல்லாம் போடுறோம் 6 HP தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 HPலாம் மாட்டிக்கிறாங்க, 8 HP 10 HP அந்த மாதிரிலாம் மாட்டி வச்சுருக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வரோம். அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னாக்கா, நிறைய விஷயம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நம்ம வண்டி இப்படி தான் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த ஆசை இன்னும் தூண்டுது. அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருமே வந்து இந்த புல்லட் டீசல் புல்லட் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ஃபோனில் பேசிக்க முடியலனாலும் அப்பப்போ எப்படின்னா ஒரு டைம் நம்மளுக்கு நேரம் கிடைக்கிற டைமில் பேசிக்கிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மீட் பண்ணுற டைமில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருக்குது. நம்ம ஹாப்பியாக இருக்குது. நம்ம அதாவது நம்மளுக்கு வயசானாலும் நம்ம மனசுக்கு வயசாகலை. சும்மா பேச்சுவார்த்தை தான். நம்ம வண்டி எப்படி இருக்குது, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் எங்கே சேலத்தில் பண்ணீங்களா, ஈரோடில் பண்ணீங்களா, சென்னையில் பண்ணீங்களா, சேலத்தில் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி வரும் இல்லை. வாங்க கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமு சார், ஜோதி சார், ரோஷன் சார் எல்லாம் இப்போ ரைடு போகிற டைமில் 3 பேர் 4 பேர் தான் போயிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 10 12 இப்போ 13 பேர் ஆகிட்டோம் நம்ம. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லியிருந்தா நம்ம கூட வந்திருப்போமே, நீங்கள் அப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து அடுத்த டைம் வந்து எல்லாருமே வரணும். அதான் நம்மளுடைய ஆசை. எல்லாம் ஒரு கேங்காக போயிட்டு வரலாம். நீங்கள் குரூப்லேயே சொல்லுங்கள் எந்த இடம் போகலான்னு சொல்லி. அந்த இடம் வந்து அடுத்த மாதம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். நான் வேலூர் புல்லட் குரு சலீம், கராத்தே மாஸ்டர். வணக்கம்.